ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன கதைனா, ஒரு தியேட்டர்ல நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லலாம்னு வந்திருக்கேன். 3 பசங்க இருக்காங்க. சரண், கௌதம், சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் என்னன்னா, ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கூட இருக்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி எங்கேயாவது போலாம், படத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே போலான்டா, ஆனா காசு ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கும் போது சரி நம்ம ரொம்ப குறைவா இருக்க தியேட்டரா பாக்கலாம்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. பார்க்கும் போது அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு தியேட்டர் கிடைக்குது. சரி இங்கேயே போகலாம், கொஞ்சம் தூரமா இருந்தாலும் ஓகே, நம்ம காசுக்கு ஏத்த மாதிரி இருக்குல்ல, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு கிளம்பி போயிருக்காங்க. போய் டிக்கெட்டும் எடுத்துட்டாங்க. உள்ள போனோடனே அவங்களுக்கு வந்து ஷாக். என்னடா பெருசா யாருமே இல்ல, அங்கதான் பொண்ணுங்களா இருக்காங்க. ஒரு எண்ணி பத்தாலே ஒரு 4 பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் பொண்ணுங்களே இருக்காங்க. சரி நம்ம ஓரமா உட்காந்துக்கலாம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 பேரும் பின்னாடி போயிட்டு அவங்க வாட்டுக்குலாம் நார்மலா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டு இருக்கும் போது உள்ள போகும்போதே வந்துட்டு சரணுங்கிற அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் ஆயிருக்கு. என்னடா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே, நெகட்டிவா ஃபீல் ஆகுதே, சுத்தி ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காம படத்தை பார்த்துட்டு இருந்திருக்கான். இன்னொருத்தன் அதாவது கௌதமுக்கு வந்துட்டு ரொம்ப சரியான தலைவலி. உள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து அவனுக்கு சரியான தலைவலி. பட் ஓகே படம் பார்க்கணும் சொல்லி வந்தாச்சு, பாப்போம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டு இருக்க அவனுக்கு தலைவலி ரொம்ப ஓவர் ஆகுது. ரொம்ப தலைவலி எடுக்கவும் சரி ஓகே நம்ம வந்து இல்லைன்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சந்தோஷ் சொல்லவும் சரி ஓகே சொல்லிட்டு சரணும் கூட சேர்ந்துட்டு 3 பேருமே சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப அவனுக்கு தலைவலிக்குது, அவனால அங்க உட்காரவே முடியல. இவங்க 2 பேரும் என்ன யோசிச்சுக்கிட்டாங்கன்னா, மேபி வந்து ஸ்கிரீன் அவனுக்கு செட் ஆகல போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஓகே போகலாம் அப்படின்னு கிளம்பும் போது நார்மலா அங்க மேல படி இருக்கும் பாத்தீங்களா, நடந்து வரும்போது யாரோ சம்திங் சந்தோஷ் வந்து பின்னாடி தள்ளி விட்ட மாதிரி அவன் அப்படியே கீழே போய் விழுந்துட்டாரு. அவங்க கீழே விழுந்த உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தூக்குனாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. தூக்கிய உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல என்னை ஏதோ புடிச்சு தள்ளுன மாதிரி ஃபீல் ஆச்சு, ஏதோ என்னைய பின்னாடில இருந்து, எனக்கும் இது ஏதோ சரியா தோணலடா, இது சுத்தி ஏதோ சம்திங் தப்பா இருக்க மாதிரியே இருக்கு. அவன் வந்து சொல்றான், கௌதம் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி தலைவலி எல்லாம் வந்ததே இல்ல, ரொம்ப பயங்கர தலைவலி, ஊதுபத்தி ஸ்மெல் மாதிரி எல்லாம் வருது, சம்திங் நம்மள வந்து இங்க உட்கார விடாம எந்திரிச்சு போக வைக்கிற மாதிரி யாரோ வரட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கும் அப்படிதான் வந்ததுல இருந்து ஏதோ நெகட்டிவா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரண் அவனும் கூட சேர்ந்து சொல்லி 3 பேர் பேசிட்டு ஓகே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ஓகே போயிடலாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கௌதம்ங்கிற பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. ரொம்ப உடம்பு சரியில்லாம போன உடனே மந்திரிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்கும் போது இவனுக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு ரொம்ப வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. மந்திரிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவரும் வந்து ஓகேன்னு சொல்லி ஃபுல்லா அவனை வந்து மந்திரிச்சு தாயத்தை கட்டி அமுச்சு விட்டுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு வந்தா. அப்பதான் அவன் கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆனா. பட் அவனுக்கு வந்து ஆர்வம் 3 பேத்துக்குமே வந்து ஆர்வம் அப்படி என்னதான் அங்க இருக்கு, என்ன ஏதாவது, ஏன்னா யாருமே அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. தியேட்டரோட விலையும் ரொம்ப குறைவா இருக்கு, என்ன ஆச்சு அங்க என்ன ஏதாவது சம்பவம் நடந்திருக்கான்னு சும்மா போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பக்கத்துல போய் விசாரிக்கும் போது அங்க வந்து அவங்க சொல்றாங்க, ஆமா அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து இங்கதான் வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க. சோ அவங்களோட ஆத்மா இங்க வந்து அதிகமா தெரியுதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் தம்பி, அதுக்கு மேல எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்கவும் என்ன ஆச்சு யாரு எந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது ஒரு பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க போயிட்டு வர வழியில நைட் டைம்ல அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் வந்து மூடி இருந்திருக்கு. அங்க வந்துட்டு நார்மலா நடந்து போன ஒரு பொண்ணை 4-5 பேர் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த அவங்க வந்து பயந்துட்டு அந்த தியேட்டருக்குள்ள போயிருக்காங்க. போன உடனே அந்த பொண்ணை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கொன்னுட்டாங்க. கொன்னனால வந்துட்டு அந்த அவங்களோட ஆத்மா வந்துட்டு அங்கேயே தெரியுதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து அங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லவும் உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. ஆனா மத்த பொண்ணுங்களை அதாவது பொண்ணுங்க போனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பட் பசங்க போனா வந்துட்டு அவங்கள வந்து அவங்க வந்து அவங்க என்ன சொல்றது கேங்கா சேர்ந்து தானே அந்த பொண்ணை கொன்னாங்க. சோ அதனால வந்துட்டு பசங்கனாலே வந்துட்டு அவளுக்கு வந்து பிடிக்கல, அதுக்காக அவங்கள வந்து காயப்படுத்தல. பட் அந்த தியேட்டருக்குள்ள யாரு எந்த பையன் போனாலும் அவனை வந்து அந்த தியேட்டருக்குள்ள வந்து அலோ பண்ண மாட்டேங்குது. அந்த இடத்த விட்டு போகணுங்கிற மாதிரி தொல்லை பண்ணி உடனே அந்த தியேட்டரை விட்டு அமைச்சு வைக்குது. சோ அவ்வளவுதான் இந்த கதை.
சோ இதுக்குதான் சொல்றது, ஒண்ணு வந்துட்டு ஈஸியா கிடைக்குது, காசு கம்மியா கிடைக்குது, ஜாலிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட இடத்துக்கு போக கூடாது. நம்ம வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் பாத்துட்டு போகணும். அவன் வந்து கரெக்டா பாத்துட்டு போயிருந்தானா அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருக்காது. சோ அதனால நம்ம வந்து கவனமா பார்த்துதான் போகணும். ஒண்ணு வந்து நமக்கு வந்து காசு கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போக கூடாது. என்ன ஏது அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன விசாரிச்சுட்டு போகணும். சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.